ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ காடைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணுற வீடியோ. இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. எக்கு கலெக்ட் பண்ணுறது போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து காடைகள் கூடில் போடுறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீட் போடுறது பார்க்குறோம். நாங்கள் வந்து 3 தட்டுலையாக காடைகள் வளர்க்குறோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஒன்றில் வந்து பழைய கோழிகள், அது வந்து கிட்டத்தட்ட 50க்கும் கீழே 40 சம்திங் அப்படி தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ரெண்டுத்துலேயுமே வந்து 100 இருக்குது. அது இப்போ தான் லேயிங் தொடங்கியிருக்கு. இப்போ லேயிங் ஆஃப் ஆனது தான் உண்டு, அந்த பீக் இன்னும் வரல. நாங்கள் போடுற ஃபீடு வந்து கிருஷியோட காடை லேயர் க்ரம்பிள் தான் போடுறது. அப்புறம் மேலே வந்து மினி பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுருப்போம். 2 வாட்டி டெய்லி 2 வாட்டி வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபீடும் வாட்டரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம் கூட கரெக்ட் டைமுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்போவுமே எங்களுக்கு அப்படி எப்போவுமே பாசிபிள் ஆனதில்லை. வேறு ஏதாவது காரியங்கள் என்கேஜ் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகும். ஆனால் போடாமல் மட்டும் இருக்கவே கூடாது. அப்புறம் இது லைட்டிங் வந்து ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 6 o'clock அப்புறம் 9 வரைக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் கொடுப்போம். அதுக்கப்புறம் அது வந்து தன்னாலே ஆஃப் ஆகிற மாதிரி, அந்த 9 o'clock ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். எக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்டான எக்கு. ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான சில இஷ்யூஸுக்கெல்லாம் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக சொல்ல தெரியாது. ஆனால் எக்கு வந்து ரொம்ப டேஸ்டானது. பிக்கிள் போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்டான எக்கு. ஏன்னா மினி சைஸில் இருக்கனால வந்து நமக்கு வந்து பிக்கிள் போடுறதும் ஈஸி கூட. மற்ற எக்லாம் போடுவாங்களான்னு தெரியாது, நாங்கள் போடுறது உண்டு. எங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வரும்போது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில கஸ்டமர்ஸுக்கெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறது உண்டு. அது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுன்னா நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஃபீடு இந்த 200 சம்திங் கோழிகளுக்கு இந்த கையில் இருக்கிறது இல்லையா, அந்த பாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.25 பாத்திரம், 1.5 பாத்திரம் வந்து டெய்லி ஃபீட் போட வேண்டியது வரும். அவ்வளோதான். மற்றபடி மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. நல்ல ஒரு செல்லர்கிட்டேருந்து நீங்கள் வந்து குஞ்சுகளை வாங்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா மோர்டாலிட்டி கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து கொண்டு வந்து நீங்கள் டே ஓல்டு அல்ல நீங்கள் வளர்த்துறது அப்படின்னா நீங்கள் வந்து 1 month ஓல்டு பவுல்ஸ் வந்து வாங்கி வளர்த்துங்க, அதுதான் நல்லது. நீங்கள் எக்குக்காக பார்க்குறீங்கன்னா, மீட்டுக்கு நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அதோட ப்ரொசீஜர்ஸ் தெரியாது. அப்போ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம்.